ஹலோ கைஸ் வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோங்க. பிப்ரவரி 8லிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற நடப்பு அனைத்தையும் தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஐபி நியூஸ் பேப்பர் ரெண்டுத்தையுமே இருக்க நியூஸஸ் எல்லாமே கவர் பண்ணி உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கொடுத்துட்றேன். அழகாக வீடியோ பதிவை முழுசாக பாருங்கள். தேர்வுக்கு போகும்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் இதுக்கப்புறம் என்ன ஆகுனா 2025 சொல்லியிருந்தாங்கன்னா அதை அப்டேட் பண்ணியிருந்தாங்கன்னா அதையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ ஃபஸ்ட் நியூஸ் வந்து தெளிவாக பார்த்துட்டு வந்துருங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஊழல் கண்ணோட்ட குறியீடு 2025. ஸோ இந்த குறியீட்டை வெளியிடும் அமைப்பு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு வெளியிடுகிறதுங்க. ஸோ கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மதிப்பு என்பது ஊழல் நிறைந்த நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து ஆரம்பிக்குதுங்க. 1, 2, 3லாம் ஊழல் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ 100லேருந்து கம்மியாக வரணுங்க. இப்படி கம்மியாக வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? ஊழல் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். ஊழலற்ற நாடுகள் 100ஐ குறிக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ டென்மார்க் என்ற நாடு 89 மதிப்பெண்களுடன் முதலிடத்தில் உள்ளது. ஸோ 100ல இன்னும் எட்டல 89 மதிப்பெண் தான் ஹையஸ்ட்டாக இருக்குது. அவங்க தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க. அதைத் தொடர்ந்து ஃபின்லாந்தும் சிங்கப்பூரும் இருக்கிறதுங்க. ஃபர்ஸ்ட் 3 பிளேஸ் பாருங்க. டென்மார்க், ஃபின்லாந்து, சிங்கப்பூர். இவங்க 3 பேரும் 3 இடத்த பிடிச்சிட்டாங்க. ஸோ கடைசி இடத்துல பார்த்தீங்கன்னா தெற்கு சூடானும் சோமாலியா என்ற நாடும் இருக்கிறது. ஞாபகம் வச்சுங்க காய்ஸ். தெற்கு சூடானும் சோமாலியாவும் கடைசியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க 181வது இடத்துல. ஸோ வெனிசுலா வந்து பார்த்தீங்கன்னா 180வது இடத்துல இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெனிசுலா அதிபரை கைது பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாங்க. ஸோ இந்தியா போன வருஷம் 2025ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 96வது இடத்துல இருந்துச்சுங்க. எத்தனாவது இடம்? 96வது இடத்துல இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 39 மதிப்பெண்களுடன் 91வது இடத்துல முன்னேறி உள்ளது. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 191 வந்திருக்குன்றத சொல்லிடலாம். அமெரிக்கா 29வது இடத்துல இருக்குது. ஸோ இதை மட்டும் தெரிஞ்சுங்க. ஸோ அப்போ வெளியிடும் அமைப்பு டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷனல் அமைப்பு வருஷத்துக்கு ஒரு முறை விடுவாங்க. ஸோ 0லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்றத தெரிஞ்சுங்க போதும். நெக்ஸ்ட்டுங்க, தமிழ்நாட்டில் பெண் கல்வி. ஸோ நம்ம ஞாபகம் இருக்கு, புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போது உயர்கல்வியில் பெண்களின் சேர்க்கை 34% அதிகரித்துள்ளது. இது கொஷின் உங்களுக்கு. ஸோ கல்லூரியில் படிக்கும் மாணவிகளுக்கு மாதத்திற்கு ரூ. 1000 வழங்கப்படுகிறது. ஸோ கிட்டத்தட்ட இத்திட்டத்தின் மூலம் 8,00,000 மாணவிகள் இது வரைக்கும் பயனடைஞ்சிருக்காங்க. பாருங்க, இதுதான் டேட்டாஸ் நீங்கள் எடுக்கணும். ஸோ புதுமை பெண் திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்க முடிச்சாங்கன்றது விஷயம் கிடையாது. 34% அதிகரித்துள்ளது சேர்க்கை. 8,00,000 மாணவிகள் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ளனர்னு சொல்றாங்க. முக்கியமாக கிராமப்புற மாணவிகளுக்கு அதிக பயனுள்ளதாக இந்த திட்ட ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த திட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கல்வியை அதிகரிப்பதும் பள்ளி கல்விக்கு பிறகு இடைநிற்றலை குறைப்பதற்கும் நோக்கமாக கொண்டது தான் இந்த புதுமை பெண் திட்டம். ஸோ இந்த திட்டத்தை என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் போயிட்டு இந்த ஸ்கீமை திருப்பி என்ன பண்ணுறீங்க, ஒரு ரீகால் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட், உலக யுனானி தினம் பிப்ரவரி 11ங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யுனானி மருத்துவத்தின் முன்னோடியான ஹக்கீம் அஜ்மல் கானின் யுனானி வந்து பார்த்தீங்கன்னா ஹக்கீம் அஜ்மல் கான் பிறந்தனால தான் இந்த தினத்தை அனுசரிக்கிறாங்க. ஸோ சுகாதார பராமரிப்பில் அதனுடைய பங்கு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அதன் நோக்கமாக தான் இந்த யுனானி தினம் பிப்ரவரி 11ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. இதன் மூலயமா என்ன ஆகுனா ஆராய்ச்சி, கல்வி, பாரம்பரிய யுனானி நடைமுறைகள் நவீன மருத்துவத்துடன் ஒருங்கிணைப்பதை ஊக்குவிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2026ஆம் ஆண்டிற்கான கருப்பொருள் இனோவேஷன் அண்ட் எவிடன்ஸ் இன் யுனானி ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம யுனானின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணலாம், யுனானி தினம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் தெரிஞ்சுக்கங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி கேட்டாலும் நமக்கு அது ஒரு இன்ஃபர்மேஷன், அது இல்லாமல் அது ஒரு நாலேஜ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாங்க. நெக்ஸ்ட்டுங்க, இது ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க பாருங்க. பெண்கள் அமைதி மற்றும் பாதுகாப்பு குறியீடு 2025-2026. ஸோ இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ ஜார்ஜ் டவுன் இன்ஸ்டியூட் ஆஃப் உமன் அண்ட் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இவங்களும் அண்ட் பீஸ் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஸ்லா அப்படின்றவங்க இணைந்து வெளியேறது தான் இந்த பெண் அமைதி பாதுகாப்பு குறியீடு. ஸோ இந்த இடத்துல முதலிடத்தில் இருக்குதுன்னா டென்மார்க். இப்போ பாருங்கள், ஊழலற்ற நாடுலையும் டென்மார்க் தான், அமைதி பெண் பாதுகாப்புலையும் யார், டென்மார்க் தான் இருக்காங்க. 2வது இடத்துல ஐஸ்லாந்து இருக்குது, 3வது இடத்துல நார்வே இருக்குது. ஸோ பாருங்கள், டென்மார்க், நார்வே அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் அமைதிக்கு 131வது இடத்துல இருக்காங்க. ஸோ இதுதாங்க முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. எத்தனாவது இடம்னா 131வது புள்ளி தெரிஞ்சுங்க. 607 எதுங்க 607 அப்படின்னு தெரிஞ்சுக்க போதும். ஸோ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா 31வது இடத்துல இருக்குது தெரிஞ்சுக்கினா போதுங்க. ஸோ நல்லா கவனிங்க, இது 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வெளியிடப்படும் அமைப்பு குறியீடு. ஸோ நமக்கு அந்த குறியீடுகள் கேட்குறப்போ இந்தியாவோட இடம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 131வது இடம் புள்ளியும் தெரிஞ்சு வச்சுக்கங்க, தேவைப்படும். நெக்ஸ்ட்டுங்க, நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்பு. 16வது தாமிரபரணி பகுதியில் நீர்ப்பறவைகள் கணக்கெடுப்பு தெற்கு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்டதில் கிட்டத்தட்ட 21,000க்கும் மேற்பட்ட நீர்ப்பறவைகள் கண்டெடுக்கப்பட்டது, பதிவு செய்யப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மத்திய ஆசியாவில் பறக்கும் பாதையிலிருந்து வரும் இனங்கள் உட்பட மொத்தமாக எண்ணிக்கையில் 36% பறவைகள் இடம்பெயர்ந்துள்ளது.
கிட்ட சொல்கிறாங்கப்பா. நீர் பறவைகள் கணக்கெடுப்பும் நடத்தி 36% பயன்பெறுன்னு சொல்கிறாங்க. தூத்துக்குடி மாவட்டம் மிக அதிகமான பறவைகள் எண்ணிக்கையில் இன பன்முகத்தன்மை பதிவு செய்யப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல தூத்துக்குடி மாவட்டம் இம்பார்ட்டன்ட், தாமிரபரணி ஆறுன்றது இம்பார்ட்டன்ட்ங்க. ஸோ நீர் பறவைகள் இப்போ பறவைகள் கணக்கெடுப்பு, வனவிலங்கு கணக்கெடுப்பு, புலிகள் கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கணக்கெடுப்பு இருக்குது. அப்போ நீர் பறவைகளுக்கும் கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ என்னன்னா வேடந்தாங்கல் பறவைகள் கணக்கெடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதையும் இங்கே ஆட் பண்ணுவாங்கப்பா. ஸோ டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கட்டும், டிஆர்பி, யுஎஸ்ஆர்பி எதுவும் படிக்கிறதா இருக்கட்டும், உங்களுக்காக ஒரு செயலி வந்திருக்கு. தேர்வுக்களம் செயலி. தயவு செஞ்சு டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துருங்க. அனைத்து போட்டித் தேர்வுகள் அறிவிப்புகள் வழங்குறாங்கப்பா. முதலமைச்சர் தான் அறிமுகப்படுத்துறாரு. டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எம்எஸ்ஆர்பி நடத்தும் போட்டித் தேர்வுகள் அனைத்தும் கொடுப்பாங்க. அவங்க மூலமா விண்ணப்பிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதிலே விண்ணப்பிக்கலாம், ஆல் டிக்கெட் பதிவிறக்கம் பண்ணலாம், தேர்வு முடிவுகளை இதுலேயும் பார்த்துடலாம் சொல்கிறாங்க. இந்த செயலி மூலமாக முந்தைய வினாத்தாள்கள், இலவச பயிற்சி வகுப்புகள், வேலைவாய்ப்பு செய்திகள், கல்வி வீடியோக்கள் எல்லாமே கொடுக்குறாங்களாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பில் அதிகமாக வர்றதுக்கு இது பயன்படக்கூடிய ஒரு விஷயங்க. நோட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டுங்க, துரும்பன் பூனை. இந்த பூனையை பற்றி படிக்கிறப்போ எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங் நியூஸாக இருந்துச்சுங்க. ஏன்னா நிறைய ஸ்பீசிஸ் பற்றி படிக்கிறப்போ நமக்கே தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கும். ராஜஸ்தான் பரான் மாவட்டத்தில் காணப்படுமா என்னன்னா ஷெர்கர் சரணாலயம். இந்த ஷேர்கான் சொல்லுவாங்கல்ல, ஷெர்கர் சரணாலயம் தான் இந்த பூனை உயிருடன் இருப்பது பதிவு செய்யப்பட்டது. ஸோ உலகிலே மிக சிறிய காட்டுப்பூனை இனங்களில் இதுவும் ஒன்று. சில பகுதியில் மட்டும் காணப்படும் பூனை ஒரு இரவு நேர வாழ்மா இருக்குமா. இரவு நேரத்தில் தான் அதிகமாக வாழுமா. அதுதான் ஆச்சரியமான விஷயமே சொன்னேன். ஸோ இரவு நேரத்தில் என்ன பண்ணுமா, அதிகமாக வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கைஸ். நெக்ஸ்ட்டுங்க, கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு சட்டம் 50வது ஆண்டு நிறைவு. ஸோ நமக்கு இது டிஎன்பிஎஸ்சியில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கொத்தடிமை தொழிலாளர் முறையை ஒழித்தது 1976ஆம் ஆண்டு ஒழிக்கப்பட்டது. ஸோ 50ஆம் ஆண்டு கொண்டாடப்படுறது. அவ்வளோதான் முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு 1976லேருந்து 2026 கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் நிறைவேற்றதா. ஸோ நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மாவட்ட ஆட்சியர்கள் குரூப் 2 மெயின்ஸில் கேட்கறது வாய்ப்பு இருக்குப்பா. மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் விழிப்புணர்வு குழுக்கள் கொத்தடிமை தொழிலாளர்கள் அடையாளம் காணுதல், விடுவித்தல், மறுவாழ்வு ஆகியவற்றிற்கு பொறுப்பானவர் யாருன்னா மாவட்ட ஆட்சியர் தான். அவர் தான் போய் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பில் சரத்து 21, 23, 24 மக்களை கட்டாய உழைப்பு மற்றும் சுரண்டலிலிருந்து பாதுகாக்க வழிவகை செய்கிறது. நோட் பண்ணுங்க. ஸோ அப்படி நீங்கள் இப்போ கட்டாயமாக எதனா பண்ணீங்கன்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் வந்துச்சுங்க. அந்த ஆக்ட் பிரகாரம் 143 சட்டப்பிரிவு கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தண்டிக்குரிய குற்றமாகவும் சொல்லி 10 லட்ச ரூபாய் அபராதம், 10 வருஷம் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கொத்தடிமை இருந்துச்சுன்னா அவங்கள இப்போ அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 10 லட்சம் 10 வருஷம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் இந்த டேட்டா வந்து எக்ஸ்ட்ரா சொல்ல போகிறேன். ஸோ பிடிஎஃப்ல பார்க்கக்கூடியது இதில் தெரிஞ்சுக்கலாம். உலகளாவிய புத்தாக்க குறியீடு உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பால் வெளியிடப்படும். இதுதான் முக்கியம். உலக அறிவுசார் சொத்துரிமை அமைப்பால் வெளியிடப்படும் உலகளாவிய புத்தாக்க குறியீடு ஆகும். உள்ளீடுகள் மற்றும் வெளியீடுகளின் அடிப்படையில் நாடுகளை தரவரிசைப்படுத்துங்க. ஸோ புத்தாக்க குறியீட்டில் சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்கப்பா. 2வது யுஎஸ்ஏ இருக்கிறது. சைனா ஃபர்ஸ்ட் பிளேஸ்லையும் யுஎஸ்ஏ செகண்ட் இருக்குது. இந்தியா பாருங்கள் 7வது இடத்துல இருக்குங்க. 2024 இருக்குங்க. இந்தியா 7வது இடத்தில் உள்ளது. நமக்கு பிளேஸ் தான் முக்கியம். அப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, உலக அளவில் நிலப்பரப்பில் இந்தியா 7வது இடம், புத்தாக்க குறியீட்டில் 7வது இடம். முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டுங்க, முக்கிய மந்திரி ஏதி கோலி துதிபாத் திட்டம். ஏதி கோலி துதிபாத்னா அசாம் வந்துடுங்க. அசாம் மாநிலத்தில் தின்சுகியா மாவட்டத்தில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு. என்னன்னா 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட தேயிலை தோட்டத்திற்கு 5000 ரூபாய் ஒரு முறை நிதி உதவியாக வழங்கப்படுகிறது. ஸோ என்ன பண்ணுறோம்னா அந்த திட்டத்தின் மூலமாக வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு நல்ல ஸ்கீமாக கொடுத்துருக்காங்க. இதன் மூலமா தேயிலை பழங்குடியினர் மற்றும் அசாமின் பழங்குடியினர் சமூகங்கள் ஆதரிப்பதை நோக்கமாக கொண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 200 ஆண்டுகளுக்கு மேலாக வணிக உற்பத்தியில் இந்த அசாம் தேயிலை தொழிலாளர்கள் ஈடுபட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. காலங்காலமாக அதான் செஞ்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டுங்க, முதலமைச்சரின் கிராமோதயா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்கப்பா. குஜராத் மாநிலம் கிராமோதயா திட்டம்னா குஜராத் மாநிலத்தில் தொடங்கியிருக்காங்க. ஆனந்த் மாவட்டத்தில் பத்ரான் கிராமத்தில் தொடங்கியிருக்காங்கப்பா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம பஞ்சாயத்து கட்டிடங்கள் மற்றும் அலுவல் குடியிருப்புகள் கட்டித்தராங்கப்பா. ஒரு நல்ல விஷயம் தானே. கிட்டத்தட்ட 2676. ஸோ சாலைகள், குடிநீர் வழங்கல், சுகாதாரம், சூரிய ஆற்றல் தெருவிளக்குகள், கிராம் சேவைகள், சமுதாய கூடங்கள் எல்லாத்தையுமே கட்டமைச்சு உட்கட்டமைப்பையும் நிர்வாகத்தையும் வலுப்படுத்தும் நோக்கமாக கொண்டு தான் கிராமோதயா திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கிராமோதயா திட்டம்னா யாரும்
குஜராத் மாநிலம் இவங்க ஸ்டார்ட் பண்ணது தான் ஒரு நல்ல ஸ்கீம் தான். இதன் மூலியமா என்ன ஆயிடும்னா, உள்ளாட்சி அளவுல முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஸ்டேட் லெவல்லயும் அவங்க முன்னேறிடுவாங்கன்னு சொல்றாங்கப்பா. நெக்ஸ்ட்டுங்க. உள்ளாட்சி தேர்தல்களில் வாக்குச்சீட்டு முறை அப்படின்னு சொல்றாங்க. கர்நாடகா இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். நெறைய இடங்கள்ல உள்ளாட்சிகள்ல வாக்குச்சீட்டு முறை தான் பின்பற்றப்படுகிறது. ஆனா கர்நாடக அமைச்சர் என்ன பண்றாங்கன்னா, 2026 பிப்ரவரில பஞ்சாயத்து வாக்கு நடத்த போறாங்களாம். ஸோ இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா, மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்துறதுலேருந்து விலகி போறாங்களாம். அவங்கலாம் ஃபர்ஸ்ட் மின்னணு இயந்திரங்கள் பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம், விலகி போறாங்களாம். ஆனா நல்லா கவனிச்சுக்கங்க, பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தின்படி நம்ப என்ன பயன்படுத்தலான்றது உள்ளாட்சி தேர்தல்கள் முடிவு பண்ணிக்கலாமா. மின்னணுவும் பயன்படுத்தலாமா, வாக்குச்சீட்டும் பயன்படுத்தலாமா. அது அவங்களுக்கு மட்டும் தான் இருக்காம். இப்ப பஞ்சாயத்து தேர்தல்கள் மாநில தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படுகிறது. இதுதான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பஞ்சாயத்து தேர்தல்லாம் யாரு? மாநில தேர்தல் தான் நடத்தப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலே உங்களுக்கு எனஃப்ங்க. நெக்ஸ்ட்டுங்க. கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது. கலைஞரை நினைவு கூறும் விதமா அறிவிக்கப்பட்ட விருது தான். இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமா மற்றும் கலைத்துறையில் சிறந்த பங்களிப்பை ஆற்றியவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. மூத்த நடிகரான எம்.என். ராஜம் அவர்களுக்கும், மூத்த திரைப்பட தயாரிப்பாளரான எஸ்.பி. முத்துராமன் அவர்களுக்கும் கொடுக்க போறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட இந்த விருது பெறும் ஒவ்வொருவருக்கும் 10,00,000 ரொக்கமும், நினைவு பரிசும் வழங்கப்படும். முன்னாள் தலைவர் முதல்வரான கலைஞர் மு. கருணாநிதியின் நினைவாக இது பெயரிடப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட்டுங்க. உலகின் சிறந்த ஆசிரியர் விருது. ஸோ இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லாசிரியர் விருதெல்லாம் தமிழ்நாடு குடுக்கும். உலகத்திலே சிறந்த ஆசிரியர் விருது, ஐக்கிய அரபு அமீரகத்தின் துபாயில் நடைபெற்ற உலக அரசாங்க ஆராய்ச்சி உச்சி மாநாடு நடக்குங்க. உலக அரசாங்க உச்சி மாநாடு நடக்குது. அந்த இடத்துல குடுத்துருக்காங்க. காஷ்மீரை சேர்ந்த ருபில் நாகி. இதுதான் கொஸ்டின் உங்களுக்கு. ருபில் நாகி உலகின் சிறந்த ஆசிரியர் விருதுக்கு தேர்வு செய்யப்படுறாரு. ஸோ இவருக்கு கிட்டத்தட்ட 9 கோடி ரூபாய் பரிசு குடுக்குறாங்கப்பா. ஸோ எவ்வளோங்க? 9 கோடி ரூபாய். அந்த அறக்கட்டளையே பார்த்து வச்சுக்கங்க. இது வரைக்கும் பிஐபியில் இருந்த நியூஸ் எல்லாமே இந்த ஒரு 1 வீக்குக்கு தேவையானதை எடுத்து கொடுத்துறேன். ஸோ நீங்கள் எந்த காம்படிட்டிவ் ஃபீல்டில் படிங்க, பட் இந்த பிஐபி நியூஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வுக்கு பயன்படும். இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் இருக்குது. கேரளா முதல்வர் வேலையில்லாத பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கு மாதந்தோறும் உதவித்தொகை ரூ. 1000 கொடுக்குறாங்கப்பா. வேலை இல்லாதவங்களுக்கு பகலில் மொத்த மகளிரும் கிடையாது. வேலை இல்லாத பெண்கள் திருநங்கைகளுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. இது பேர் ஸ்திரீ சுரக்ஷா திட்டம். அப்போ ஸ்ரீ சுரக்ஷா திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேரளா அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க போதும். ஸோ நம்ம தயானந்த சரஸ்வதி பிப்ரவரி 12ஆம் தேதி குஜராத் மாநிலம் தன்கரில் பிறந்தார். நம்ம தயானந்த சரஸ்வதி பற்றி படிச்சிருப்போம், நிறையவே படிச்சிருப்போம். நான் குஜராத் மாநிலம் தன்கரில் பிறந்தார்ன்றது கண்ட பேசல தான் தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்க. தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விகிதம் 19.19%, உற்பத்தி துறையில் வளர்ச்சி 14.7%. இதெல்லாம் அப்படியே எக்ஸாம் இப்போ கேட்டானா அப்படியே எழுதிடணும். கண்டிப்பாக கேட்குறது வாய்ப்பு. இப்போ பொருளாதார வளர்ச்சின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுங்க. இது எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் டைம் மாறும்போது நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். மின்னணு பொருட்கள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் தமிழ்நாடு நாட்டின் முன்னிலை மாநிலமாக உள்ளது. நம்ம தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம். நெக்ஸ்ட்டுங்க. ஸோ நம்ம சபாநாயகர் என்ன பண்ணுறாங்கன்னா பதவி நீக்கம் தீர்மானம் கொடுத்துறாங்கப்பா. அப்போ இந்திய அரசியலமைப்பின் சரத்து 94வது சி படி மக்களவை சபாநாயகருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த ஆர்டிக்கல் போட்டுக்கலாம் 94 சி. ஆனால் பகுதி 5 சரத்து 94 சபாநாயகர் அல்லது துணை சபாநாயகர்கள் பதவிகள் காலியிடம் மற்றும் ராஜினாமா செய்தல் பதவி நீக்கம் செய்தல் பற்றி கொடுத்துருக்காங்க. 94 சி தான் நீ சமர்ப்பிக்கலாம். ஆனால் 94 என்ன ஆயிடும்னா மொத்தமாக காலி ஆயிடும்னு சொல்கிறாங்கப்பா. வருமான வரி சட்டம் 1966ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. அதற்கு பதிலாக 2025ஆம் ஆண்டு புதிய சட்டம் கொடுக்க வராங்க. அது வந்து ஏப்ரல் 1ஆம் தேதி இப்போ ஸ்டார்ட் ஆச்சு பார்த்தீங்களா, வரப்போதில்ல, அப்போ நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்கப்பா. நோட் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட்டுங்க. இந்தியாவில் முதல் பிரத்யேக கண்ணாடி அருங்காட்சியகமானது. இது கொஸ்டினாக கேட்டிருக்காங்க எஸ்ஏ எக்ஸாம்ஸில். இந்தியாவின் கண்ணாடி நகரம் என்று அழைக்கப்படுவது உத்தரப்பிரதேசம்ங்க. ஸோ அப்போது இந்தியாவில் பிரத்யேக கண்ணாடி அருங்காட்சியகம் எங்கே தொடங்க போகிறாங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் தொடங்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் என்ன பண்ணுறாங்கன்னா மறைந்த நடிகரான கலைவாணரான என்.எஸ். கிருஷ்ணன் அவர்களின் சிலையை சென்னையில் திறந்து போகிறார். இந்த சிலையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராஜஸ்தானில் ஆழ்வார் மாவட்டம் 2000 இப்போ எல்லாமே சொல்லியிருக்காங்கப்பா. 2047க்குள் அனைவருக்கும் காப்பீடு அப்படின்னா எல்லாரும் இன்சூரன்ஸ் போட்டுக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே இந்த ஒரு கிராமத்தில் ஆழ்வார் மாவட்டம் கிராமத்தில் 100% காப்பீடு பாதுகாப்பை அளித்தனர். எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, காப்பீடை வச்சிருக்கோன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டுங்க. தமிழ்நாட்டில் முதல் கடல் ஆமை பாதுகாப்பு மையத்தின் அடிக்கல் எங்கே நட்டிருக்காங்கன்னா கிண்டியில் நட்டிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க கைஸ். நம்ம தூத்துக்குடி நாமக்கல் அப்படிலாம் பார்த்துட்டு இருப்போம். கடல் ஆமைகள் பாதுகாப்பு மையம் கிண்டியில் இருக்குது அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் முதல்ல. அப்போ முதல்லன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ முதியோருக்கான பிரத்யேக வரவு செலவு திட்டத்தை பாருங்க, கேரளா பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பயங்கரமாக இருக்கும். முதியோருக்கான வரவு செலவு திட்டத்தை அறிமுகம் செய்த மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா. அருணாச்சல பிரதேசத்தை சேர்ந்த இந்திய மலையேற்ற வீரர் கபக் யானோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினாவில் உள்ள அக்கோன்குவா அப்படின்ற
சிகரத்தின் உச்சியை வெற்றிகரமாக அடைந்தார்? கபக்யானோன்ற பேர் தெரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட்டுங்க தில்லியில் நடைபெற்ற 2021ஆம் ஆண்டு ஆசிய ரைஃபிள் மற்றும் பிஸ்டல் துப்பாக்கி சுடும் போட்டியில் மேனகா சஜ்னார் தனிநபர் வெண்கலப் பதக்கத்தை வென்றுட்டாங்க. நெக்ஸ்ட்டுங்க தமிழ்நாடு 2030ஆம் ஆண்டுக்குள் $150 பில்லியன் மதிப்புள்ள மின்னணுவியல் மையமாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ நோக்கியா நிறுவனமானது என்ன பண்ணுறாங்கன்னா உலகளாவிய நிலையான நெட்வொர்க் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதியை ஏற்படுத்தி சென்னையில் சிறுச்சேரியில் சிப்காட் பகுதியில் திறக்கப்படுறாங்க. நோக்கியா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கப்பா. இதன் மூலமாக வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்கப்பா. இந்தியாவில் சூப்பர் ஜெட் ஒரு விமானம் தயாரிக்கிறாங்க. இதுக்காக ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸும் ரஷ்யாவின் யுனைடெட் ஏர்கிராஃப்ட் கார்பரேஷனும் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கையெழுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அகெயின் கேரளா ஆராய்ச்சியாளர்கள் கேரளாவில் லியோதெமிஸ் கெரலைனிஸ் என்ற புதிய தட்டாம்பூச்சி இனத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்கப்பா. ஸோ வாட் எவர் இட் இஸ் எந்த இனம் அதிகமாக காணப்படும் தான் எல்லா புதிய இனங்கள்லாம் கேரளாவில் தான் கண்டுபிடிக்கப்படும். நெக்ஸ்ட்டுங்க 10 ஆண்டுகளுக்கு பிறகு மகாராஷ்டிராவில் மெல்கட் மற்றும் தடோபான்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் தடோபா புலிகள் காப்பகங்களில் இமயமலை பிணந்தின்னி கழுகுகள் சமீபத்தில் காணப்படுது. இமயமலையில் மட்டுமே காணப்படும் கழுகுகள் இப்போ இந்த 2 இடத்துல காணப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கொஷின் என்னன்னா மெல்காட் மற்றும் தடோபா புலிகள் காப்பகம் எந்த இடத்துல இருக்குன்னா மகாராஷ்டிராவில் உள்ளது. இது ஜியோகிராஃபிக்கல் கொஷின். அறிவியல் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் பிப்ரவரி 11ங்க. உலகளாவிய அறிவியல் பட்டதாரிகளில் 35% பெண்களாகவும் 3இல் ஒரு ஆராய்ச்சியாளர்கள் இருப்பதாகவும் யுனெஸ்கோ தரவு கூறுகிறது. யோசிச்சு பாருங்க, 3ல் ஒருத்தர் யாராக இருக்காங்கன்னா உமன்ஸில் ரிசர்ச்சராக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ தட்ஸ் எனஃப் காய்ஸ். கிட்டத்தட்ட 8லேருந்து நம்ம 14ஆம் தேதி வரைக்கும் இருக்க பிஏபி நியூஸ் இருக்கட்டும், நியூஸ் பேப்பரில் இருக்கட்டும், எல்லாத்தையுமே நான் தொகுத்து கொடுத்துட்டேன். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக படிச்சுட்டு போங்க. ஸோ இது எல்லாமே தேர்வில் கேட்டாங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் அடிச்சுட்டு மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. சரிங்களா? சரிங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீக் கரண்ட் அஃபேர்ஸை சந்திப்போம். நன்றி.